இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் டின்னருக்கு தோசை ஊற்றியிருக்கேன், இடியாப்பம் வாங்கியிருக்கேன். தோசை மாவு கம்மியாக இருந்தனால ஒரு 8 தோசை தான் வந்தது. அதனால் 8 தோசை பத்தாது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் ஒரு 30 ருபீஸ்க்கு இடியாப்பம் வாங்கினேன். ஒரு இடியாப்பம் ₹2.50. 30 ருபீஸ்க்கு 12 இடியாப்பம் வந்திருக்கு. அதுக்கு சைடிஷாக பால், இடியாப்பத்துக்கு சைடிஷாக பால் காய்ச்சி வச்சுட்டேன். சர்க்கரை போட்டு பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இடியாப்பத்துக்கு குருமா ஒன்று வாங்கினேன். இதுவே ₹10. 2 இடியாப்பத்துக்கு தான் சாப்பிட முடியும். அதனால் நான் பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டேன். தோசைக்கு சட்னி அரைச்சேன், தக்காளி சட்னி. இது இடியாப்பத்துக்கும் நல்லாயிருக்கும். இடியாப்பத்துக்கு நம்ம தோசைக்கு வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இது மட்டும் போட்டு அரைச்சாலே அந்த சட்னி சூப்பராக இருக்கும். ஆனால் இடியாப்பத்துக்கும் சில பேருக்கு, எனக்கெல்லாம் பால் ஊற்றி சாப்பிட பிடிக்காது. அதனால் தேங்காய், அந்த தக்காளி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிறதுக்கப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டேன். இது தேங்காய் தக்காளி சட்னி அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி நைட் டின்னருக்கு இது தான். ஸோ இதெல்லாம் யோசிச்சு செய்கிறோம்ல, ஸோ நமக்கு எவ்வளோ பிரெயின் யூஸ் ஆகுது. அப்போ நாமெல்லாம் ஒரு வேலைக்கெல்லாம் போயிட்டா அங்கே எவ்வளோ யோசிப்போம். அதனால தான் லேடிஸ் எல்லா வேலைக்குமே அவங்க சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லுறது. நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.